ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து நல்ல கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். இது 4 டாட் ப்ளவுஸ் தான் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா இதில் வந்து என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம இதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காக்கா எனக்கு வருங்க ஷோல்டர் அகலமாக வேணும், இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா முதல்ல அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்கா, ஏதாவது ப்ளவுஸில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம தெளிவாக கேட்டுட்டு தான் அவங்களோட ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் சொல்ல தெரியாது, நம்ம தைக்கிறவங்க நம்ம கேட்கணுங்க. உங்களுக்குள்ள எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம கேட்காம தைச்சு கொடுத்துட்டோம்னா ஷோல்டர் கொஞ்சம் அகல வச்சிருக்கலாம்பாங்க, கை இறக்க வைக்கலாம்பாங்க, முதுகை இறக்க வச்சிருக்கலாம்னு ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. ஒரு ப்ளவுஸ் கொண்டு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்கா, ஏதாவது இறக்க வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் வந்து ப்ளவுஸே வந்து கட் பண்ணணுங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது நான் கேட்டிருக்கேன், என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு கேட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதே அளவு போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கட் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைலராக இருந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபினிஷிங்காக இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணுங்க. சரிங்களா? இப்போ இது வந்து லைனிங் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது லைனிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்ம இங்கே கொஞ்சம் சைடு, அதாவது 2 பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்கும். ஸோ இது எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணுங்கிறது பார்த்துக்கலாங்க. ஸ்லீவ் வரும்போது அது நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளே விரிச்சு போட்டாலே நமக்கு தெரியுங்க இந்த ப்ளவுஸு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சொன்னது ஸ்லீவ் மட்டும்தான் இறக்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து புதுசாக பழகிற பிக்னஸும் சரி, தைக்க ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தைச்சு கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நம்ம இப்படி போட்டோம்னாலே நமக்கே ஒரு ஐடியா கிடைக்குங்க. இது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது கரெக்டாக நமக்கே தெரியுங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பாருங்கள் எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இறக்கம். ஆனால் பேக்கில் வந்து பாருங்கள் இறக்கம் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பேக் இறக்கம் கம்மியாக இருக்குது. இது வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்ல தெரியாது. சரிங்களா? சொல்ல தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அக்காக்கா முதுகு ஏறிச்சு, மேலே தூக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் இறக்கம் வச்சிருக்கலாமல்லன்னு கேட்பாங்க. நம்ம கட் பண்ண ப்ளவுஸை திருப்பி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கஸ்டமர்கிட்ட தெளிவாக கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வேறு பக்கம் இங்கே தைச்சிருக்காங்க. ஸோ என்னோட அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து இறக்கமாக இருக்குது, பேக் சைடு மேலே தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேக்கு வந்து கொஞ்சம் இறக்கணுங்க. இறக்குனா தான் ரெண்டும் ஈவனாக வரும். அப்போ தான் முதுகு வந்து பின்னாடி பக்கம் தூக்காமல் இருக்கும். சரிங்களா? இது நம்மளே வந்து கண்டுபிடிச்சி நம்மளே கரெக்டாக வந்து அவங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஸ்லீவ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் இறக்க சொல்லியிருக்காங்க, மற்றபடி இதே அளவு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க, இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தீங்கனாலே நீங்களே கட் பண்ணி நீங்களே தைச்சிக்கலாங்க. சரியா? ஆம்கோல் இதெல்லாம் சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ கட்டிங்கை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ லைனிங் கிளாத் இதை எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்படி தான் வந்து லைனிங் கிளாத் நம்ம போட்டுக்கணும். இது வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லைனிங் கிளாத்னால வந்து நம்ம அடித்து தான் திருப்பணும், அடித்து திருப்பணும். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டேன். அதுக்கு மேலே இங்கே ஏதாவது பிசுறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து டேப் யூஸ் பண்ணாமல் வெறும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து இப்போ கட் பண்ண போகிறேங்க. சரியா? இப்போ அளவு ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து இறக்கம், ஃப்ரண்ட்டில் இறக்கம் ஜாஸ்தி, இது வந்து இறக்கம் கம்மியாக இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் வருங்க டிஃப்ரெண்ட் வருது. இந்த 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாங்க. இது வந்து டைலரான நம்ம தான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுத்தா தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இதே மாதிரியே நம்மளும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அவங்க கொடுத்த அளவே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ நம்மளுடைய தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் எப்படி பண்ணணும், எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இன்றைக்கி ஒரு ஜாயிட் கொடுக்குறவங்க நாளைக்கு 10 ஜாயிட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய தொழில் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பின்னாடி இறக்கம் தேவைப்படுங்கிறதுக்காக
1/2 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கணக்கு பார்த்தோம்னா இங்கேருந்து தான் நம்ம வந்து உயரம் எடுக்கணும். இங்கேருந்து தான் உயரம் எடுக்கணும். இப்போ இந்த உயரம் பாருங்கள், இந்த இடமும் பிடிச்சிங்க. இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்ல இருந்து தான் இந்த ஷோல்டரோட உயரம் வந்து நம்ம பிடிக்கணும். சாரி, அளவெடுக்கணும். பாருங்கள், இந்த உயரம், ஏன்னா இந்த உயரம் வரும்போது கரெக்டாயிரும், ஈவன் ஆயிரும். ஸோ இங்கேருந்து இந்த உயரம் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எடுத்துட்டு தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த தையலுக்கு மேலே மார்க் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி இப்படி விடுவாங்க 1/4 இன்ச்சுன்னு. ஸோ இந்த 1/4 இன்ச்சு விடும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும் நம்ம ஸ்டிச்சிங். இங்கே ஸ்டிச்சிங் வரும்போது என்னாகும், கண்டிப்பாக இந்த ஷோல்டர் வந்து லூஸ் விழுகுங்க. நம்ம மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல மார்க் பண்ணிடணும். அதாவது தையலுக்கு மேலேயே மார்க் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இங்கே வந்துடும் நமக்கு ஸ்டிச்சிங். இப்படி இப்படி பிடிச்சி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குங்க ப்ளவுஸு. ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் மறுபடியும் நிறைய ப்ளவுஸுகளுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1/4 இன்ச்சு விட்டால் தான் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுங்க. சரியா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் சொன்னது கரெக்டாக இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பிறக்கம். இந்த இடுப்பிறக்கம் பார்த்திங்கன்னா இந்த 2 இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த 2 இடுப்பு இப்படி சேர்த்து பிடிச்சிக்குங்க. சேர்த்து பிடிச்சிட்டு சென்டரில் வர்றது தான் இடுப்பிறக்கம். இப்போ இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே தையல் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றளவு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி விரிச்சு போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சுற்றளவு எடுக்கலாம். சுற்றளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கலாம். இப்படி விரிச்சு போட்டு இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். முதுகு வந்து அளவெடுத்தாச்சு. ஸோ முதுகுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது இந்த இடுப்போட உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து இப்படி மடிச்சுக்கலாங்க, உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம அளவெடுக்கணும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், இது வந்து எண்டு இங்கே இருக்கணும், இது வந்து இப்படி கிராஸாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே 2 டாட் வச்சுருக்கோம், அதனால் இந்த டாட்டுக்காக வந்து அங்கிட்டு தள்ளி தான் வரும். இந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம. சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்குக்கும் வந்து இப்படி வச்சுக்கலாம், அதாவது பின்னாடி நெக்குக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா இந்த துணியை வந்து இப்படி விரிச்சுக்கலாம். இப்படி விரிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, முதுகோட சென்டர் பாயிண்ட்டு. சரிங்களா? இது லைட் அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதுகோட வளைவு பாருங்கள், சாரி இந்த நெக்கோட பெண்டு வந்து கரெக்டாக நமக்கு வருதா. இப்போ இதில் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸில் இருந்த மாதிரியே அப்படியே கட் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நெக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதாவது இது வந்து பேக் நெக்கு. நம்ம இந்த இடத்துல இருந்து முதுகு வரும்போது இந்த இடத்துக்கு வருதுங்களா. சரி, இந்த மாதிரி வச்சு சரி ஹைட்டு நான் இது பண்ணிட்டேன் பாருங்கள், இப்படி வரும்.
இது வந்து பேக்கில் வந்து முதுகு வந்து வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டருக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சுற்றளவு பார்க்கலாங்க. அடுத்தது வந்து சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவுக்கு இந்த ப்ளவுஸ் இப்படி விரித்து போட்டுக்கலாம். போட்டு இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்து 21 இன்ச்சு இருக்குதுங்க. 21 இன்ச்சுனா இதில் 2 வரும்போது 10.5 இன்ச்சு வரும். இப்போ இந்த 10.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சுக்கு மார்க்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து இப்படி லைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ விட்டுக்குங்க, அது உங்களுடைய சௌரியம். இப்போ இந்த இடுப்போட உயரம், சைடு உயரம் இது வரைக்கும் நம்ம தையலுக்கு போட்டிருக்கோம். சைடு உயரம் வந்து அதே மாதிரி பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த எட்ஜிலிருந்து இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தையல் வருது இல்லைங்களா, இந்த தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, தையல் இங்கே இருக்குது, தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படி கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நான் 2 கோடே போடலைங்க, ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். தையலை தையலுக்காக விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணால் போதுங்க. 2 கோடு போட்டு ப்ளவுஸுவே இது பண்ண வேண்டாம், ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கே தையல் வருது, தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது கோடு போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இது பேக் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து நம்ம கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 6.5 இன்ச்சு இருக்குது. இந்த 6.5 இன்ச்சில் பாதி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி மடித்து இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 4.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இதில் பாதி 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் தையலுக்கு மார்க்கெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா 1.25 வந்தால் போதும். நம்ம 1.5 இன்ச்சுக்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த 3 இதையும் வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணியாச்சு பேக் தட்டு. இப்போ அடிச்சு திருப்புற இடத்துல ஒரு அட்காட்டு, அதே மாதிரி இங்கே ஆம்கோல்கிட்ட இந்த இடுப்பு இந்த இடம் இருக்கு இல்லையா, அக்குள்கிட்ட ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல ஒரு அட்காட் போட்டாச்சு. இவ்வளோதான். பேக் தட்டு வந்து வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இதனுடைய நெக் பாருங்கள், ஷேப் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேக் இது வெட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபோல்டு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோல்டிங் டைப் நம்மக்கிட்ட இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் இருக்குது. சரிங்களா, இதை அப்படியே 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 வாசி வந்து தையல் கூட்டுக்கலாங்க. அதாவது அடித்து திருப்பறக்கு விட்டுருக்குறேன். இது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம டேப்பில் அளந்து வைக்கலாம், இல்லை நம்ம அப்ராக்சிமேட்டிவாகவும் வச்சுக்கலாங்க. நமக்கு அளவு தெரியும் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 இன்ச் வந்து அளந்தாச்சு. சரிங்களா, இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பேக் சைடு தான் போட்டு மார்க் பண்ணணும். அதாவது முதுகு பக்கம் போட்டு இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் இப்படி வச்சுருக்கேன். எவ்வளோ உயரம் இருக்கும், அதாவது இந்த இறக்கத்துலேருந்து தான் இறக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, இறக்கத்துக்கு மேலே தான் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வைக்கணும். இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தையலுக்கு இங்கிட்ட ஒரு மார்க்கு. சரிங்களா, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக 2 மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து ஆம்கோல் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு ஒரு மார்க்கு. சரிங்களா, இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தையலோட 8 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து தையலோட இங்கேருந்து 7.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 7.5ல் 3 இன்ச்சு 7.5ல் வந்து 3 இன்ச்சு போச்சுன்னா
4.5 இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணணுங்க. ஸோ இது எதுக்கு நான் இது அதாவது இந்த ப்ளவுஸ் வந்து தப்பாக அளவு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால தான் எனக்கே குழப்பமாக இருக்குது. இந்த அடியகலை வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க, அடியகலம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அடியகலம் கம்மியாக வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்க, இதனுடைய உயரம் வந்து கரெக்டாக 7.5 இன்ச்சு சரிங்களா. 7.5 இன்ச்சு, அதாவது தையலோட 7.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அடியகலம் வந்து 3 இன்ச்சு போச்சுன்னா 4.5 இன்ச்சு வரணுங்க அடியகலம். ஸோ அடியகலம் இங்கே வச்சு கரெக்டாக 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க சரியா, அளவு ப்ளவுஸில். ஆனால் கரெக்டான அளவு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவு. 7.5 3 இன்ச்சு போச்சுன்னா 4 இன்ச்சு பாருங்கள். 7 இங்கே இது இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது எந்த இடத்துல வருதோ அந்த இடம் வருங்க. 3 இன்ச்சு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவு வந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வந்து ஒட்டு கொடுக்கணும், அது நம்ம தைக்கும் போது ஒட்டு கொடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி வந்து நான் போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து எத்தனை இன்ச்சு வருது, 8 இன்ச்சு வருதுங்க. இந்த 8 இன்ச்சில் பாதி வந்து 4 இன்ச்சு சரிங்களா. இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 4 இன்ச்சுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3/4 இன்ச்சு இந்த கோடு இப்படி போட்டுக்குங்க, ஆம்கோல் கோடும் போட்டுக்குங்க. இது வந்து அழகாக இப்படி நெளிவாக போடணும். நெளிவாக போட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. போட்டுட்டு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்கோல், இதுக்கு இங்கிட்டு தான் வந்து தையல் வரணும். இதுக்கு இங்கிட்டு தான் நம்ம வந்து ஒட்டு கொடுக்கணும். இப்போ இது வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோங்க இல்லைங்களா. இந்த 1.5 இன்ச்சுலேருந்து அப்படியே நேராக கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு இப்படி சேர்த்திக்கிங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து வெட்டணும். முதல்ல இதை வெட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு உள்ளே குடஞ்சி வெட்டுறதை காமிக்கிறேன். இந்த இடத்துல அர்க்காட் போட்டுக்கலாம், இந்த இடத்துல அர்க்காட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஆம்கோல் இருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்க. இங்கேயும் வந்து 1 இன்ச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து சன்னமாக கொண்டு போய் இந்த சென்டர் பாயிண்டில் போய் இந்த 1 இன்ச்சோட முடிச்சிடணும். அதாவது இது வரைக்கும் வரக்கூடாது. பாருங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். பாருங்க, ஃப்ரண்ட் கட்டிங். இந்த ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னா, கிளாஸ் இப்போ வந்து ஓப்பன் வந்து நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கட்டும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் சைடு. இப்போ இந்த இடம் கேப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம கிளாத் வைக்கலாம். இப்படி கிராஸாக வரணுங்க. நல்ல கிராஸ் வந்தால் தான் டக்கெல்லாம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நம்ம தைக்க முடியும். ஸோ இந்த இடம் வந்து இப்படி முக்கோணம் மாதிரி வரணும் சரிங்களா. இந்த முக்கோணம் வந்து வரணும். இந்த முக்கோணம் இப்படி வந்தால் தான் இது வந்து கரெக்டான கிராஸ்ன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பாருங்கள், இந்த பீஸ் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளேயே தள்ளி வச்சுக்கணும். இந்த பீஸை ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி வச்சு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே மார்க் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இங்கே துணி போதுமானது, அதனால் இது வரைக்கும் கொண்டு வந்து நேராக நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கலாங்க. இது ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் இப்படி கட் பண்ணி வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து அலங்காமல் கட் பண்ணி நம்ம எடுக்கிறதா வேலை. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இடுப்புக்கிட்ட இப்படி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்ட இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த நேருக்கு நேரம் இப்படி கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து கட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்குமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி மட்டும் கழுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுலேயும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் கழுத்தும் வந்துருச்சு. இப்போ இந்த பேக் துணியை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாங்க அளவு. இப்போ இந்த பீஸ் இப்படி எடுத்துக்கங்க, ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த டாட் தான் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த டாட் இப்படி கையில் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரில் கொஞ்சம் துணி விட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து இழுவை கொடுக்குற துணி. ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கப் சைஸ் வைக்கிறதுனால துணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் நல்லா பஃப்னு வரணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுக்கணுங்க. அதாவது ஃப்ரண்ட்டு துணிக்கு மட்டும். அந்த தையலுக்காக நம்ம பிடிப்போன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தையல் துணியை விட்டுட்டு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணி இந்த டாட்டுக்கிட்ட ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கும் கீழே இந்த டாட்டுக்கிட்ட ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, தையலோட சேர்த்தி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இங்கேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ தையல் இருக்கோ அந்த இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான். இந்த கொக்கி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது மேலே தையலுக்கும் இந்த டாட்டுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள். இல்லைன்னா பாருங்கள், கொஞ்சம் வந்து இங்கே தையலுக்கு விட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு வந்து விட்டுருங்க. எதுக்குன்னா இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு. அப்புறம் இங்கேருந்து கரெக்டாக இது அளவு வச்சுக்கோங்க, தையல் வாசியோடு சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்து 4 டாட்டுங்கும் போது இன்னொரு 1/4 இன்ச்சு வந்து கீழே இறக்கிக்கலாம், இன்னொரு டாட் வைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு துணியிலேயே நம்ம அளவெடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இப்படி லைட்டாக கிராஸாக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் வைக்கணும், ஏன்னா தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 1/4 இன்ச்சு விட்டுட்டு எங்கே பாயிண்ட் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். டாட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த டாட் அளவு வச்சு அதுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்படி ஒரு கோடு, இதுலேருந்து இப்படி ஒரு கோடு. அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸு டாட்டோட உயரம் பார்த்துக்கலாம், எவ்வளோ உயரம் இருக்குன்ட்டு. பாருங்கள், இது எவ்வளோ உயரம் இருக்குது அந்த மார்க் பண்ணிக்கலாம். தையல்லேருந்து பாருங்கள் இந்த இடத்துல மார்க். அதே மாதிரி இங்கே இங்கேருந்து இப்படி பிடிச்சாலே இந்த டாட் வந்து இங்கே வரும். அதாவது இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த மெயின் டாட்டை இப்படி விரல் இப்படி பிடிச்சாலே இந்த இடத்துல ஒரு பெண்டு கிடைக்கும். இதுதான் வந்து ஆம்கோல் டாட்டு. அப்படி கீறி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அச்சுலேயே போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதுதான் 4 டாட் ப்ளவுஸு. சரிங்களா, இது வந்து 2ஆம் மடித்து எங்கே வருதோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இடம் 2 இப்படி பிடிச்சி இந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் போட்டுக்கலாம். இந்த சைடும் அட்காட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2ஆக மடித்து இங்கே ஒரு அட்கட் போட்டுக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு அட்கட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா ப்ளவுஸெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் சேர்ந்து கட் பண்ணியாச்சு. இல்லையா, அந்த ப்ளவுஸ் வச்சு நமக்கு எப்படி கரெக்டாக நமக்கு பொசிஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து நல்ல கிளாத் வேலை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண வேண்டியது தான்.
மிச்சம் இருக்கிற இந்த கிளாத்தில் வந்து நம்ம பட்டி தைச்சிக்கலாம். கொக்கி பீஸ் இதெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற பட்டியில் நம்ம துணியை பொறுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்கலாம் இன்னும் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாருங்க, இது 42 இன்ச்சு ப்ளவுஸு. இந்த சைடு மட்டும் வந்து 10.5 இன்ச்சு வருது. ஸோ இது அளவெடுத்தாச்சு. இது பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு கட்டிங் பண்ணியாச்சு. நல்லா கிளாத் வச்சு கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணது எப்படின்னா பொட்டிக் ஸ்டைலில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இன்விசிபிள் தான் பண்ண போகிறேன் நான். ஏன்னா இந்த மெட்டீரியல் இதில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் எல்லாம் வந்து நம்ம இன்விசிபிள் பண்ணிட்டா ஒரு ஸ்டிச்சிங்கோட போயிருங்க. இல்லைன்னா அது மேலே வச்சு வச்சு துணி அடிக்கும் போது ரொம்ப மொந்தமாயிரும். ஸோ இன்விசிபிளாக தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் சைடு தான் தைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது விரிச்சுக்குங்க. விரிச்சிட்டு நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தான் நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே வந்து லைனிங் கிளாத் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ போட்டுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீட்டாக இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இடுப்புக்கிட்ட ஒரு தையல்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தையல், இந்த 2 தையலும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இடுப்பு தைச்சதுக்கப்புறம் கீழே, அதாவது கீழே பட்டிக்கிட்ட தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து கழுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இன்விசிபிள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கழுத்து வந்து நீட்டாக ஒரே குதிரை அளவு ஷேப்புக்கு வந்து அழுங்காமல் தைச்சிட்டு வரணும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு வரல அப்படின்னா ஃபுல்லாக வந்து குண்டூசி குத்திக்குங்க. பழக்கமானவங்களா இருந்ததுன்னா இது நமக்கு தேவையில்லை. புதுசாக தைக்கிறவங்களா இருந்ததுன்னா குண்டூசி குத்தி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன் இன்விசிபிள் பண்ணுறேன்னா, இந்த வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்விசிபிள் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா துணியை வச்சு வச்சு நம்ம தைக்கும் போது மேலே பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காயிரும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக வந்து அர்கட் போட்டுக்கங்க. அர்கட் போட்டால் தான் ரவுண்ட் நெக் வந்து அழகாக திருப்பி கிடைக்கும். திருப்பினோம்னா அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி அர்கட் போட்டுக்கங்க சுற்றி வர. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆம்கோலெல்லாம் நம்ம தைக்கக்கூடாது, ஷோல்டரும் நம்ம தைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒரு சைடு இருக்கிறது இப்படி உள்ள இப்படி கை விட்டு பாரு இப்படி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு நீட்டாக இப்படி எடுத்து விடலாம். பாருங்க, இந்த மாதிரி நீட்டாக இப்படி வந்துருச்சா. இப்படி வந்ததுக்கப்புறம் பாருங்க, இந்த சைடும் திருப்பி போட்டு பாருங்க, கரெக்டாக அழகாக வந்துருச்சு. சரிங்களா. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்போ காமிக்கிறேன். இது தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் இப்படி விரிச்சிட்டு இந்த சைடு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு துணி இருக்கிற பக்கம் இப்படி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பறக்கு நீட்டாக இருக்கும். பாருங்க, துணி இப்படி விரிச்சு இப்படி தையல் போட்டுட்டு வரேன். அப்படி போடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க, நம்ம ஏற்கனவே இன்விசிபிள் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம போட தேவையில்லை. ஒரு இதுக்காக தான் போட்டு காமிச்சிருக்கேன் நான். இந்த கீழே தைக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இது எடுத்துக்கலாங்க, நமக்கு வேண்டாம். சரிங்களா. நீட்டாக இப்படி எடுத்துக்கலாம். அது முதலே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கணும், அது பண்ணலை. ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை. இது என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே திருப்பிக்குங்க. உள்ளுக்குள்ளே திருப்பி அப்படியே ஒரு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்க, நீட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த கார்னரில் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே அழகாக வரும். அவ்வளோதான். பாருங்க, நெக்குக்கு வந்து நீட்டாக தைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த இடுப்பு கிட்ட நீட்டாக இப்படி நீவி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே தையல் அப்படின்னா பட்டி அளவுக்கு, பட்டி வரும் இல்லையா, அந்த பட்டி அளவுக்கு கொண்டு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர இந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல், ஷோல்ட்ரு இதெல்லாம் வந்து சைடு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இந்த ஆம்கோல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரல் இப்படி நீட்டாக இப்படி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நீட்டாக இப்படி அமர்த்தி பிடிச்சிங்கன்னா தான் சுருக்கடிக்காமல் நீட்டாக அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீட்டாக அடிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுற்றி வர எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து 2 சைடு வந்து டாட் வைக்கணும். நம்ம அந்த டாட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி ரெண்டாக இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்கள், நம்ம இந்த எட்ஜு நீளமாக இப்படி 10 இன்ச் கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த கோட்டுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்டை இப்படி எடுத்து இந்த கோட்டுக்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த சுற்றளவு கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கீறி விட்டுக்குங்க. இப்படி கீறினீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று அச்சு விழுகுது. இது வந்து நமக்கு எவ்வளோ 3 இன்ச்சு வேணாலும் 3 இன்ச்சு இதே அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் வந்து இதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி இங்கேருந்து இது ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம தைக்கிறது இந்த கோட்டு சென்டரில் பிடிச்சிக்கலாம். கோட்டை சென்டரில் பிடிச்சி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் நெக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. அதாவது கழுத்து, இடுப்பு எல்லாமே வந்து பேக் நெக்கில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்துக்கலாம். இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் இப்படி இருக்கணும், ஒரு லைனிங் இப்படி இருக்கணும். அதாவது முன்கழுத்து வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல கிளாத் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. எந்த துணி எதோட சேர்ந்ததுங்கிறது கரெக்டாக போட்டுக்குங்க. இப்போ இது வந்து லைனிங் துணி வந்து மேலே வச்சு தைக்கணும். இப்படி இப்படி குப்புற போட்டுக்குங்க. இப்படி குப்புற போட்டிங்கன்னா தான் இன்விசிபிள் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். நம்ம கட் பண்ணிக்க இருக்கிற சைஸை பொறுத்து கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த துணி வந்து இதுக்கு வரணும். நம்ம இந்த ஷேப் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நல்லா கவர் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இது வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே வந்து துணி வச்சாச்சு, லைனிங் கிளாத் வச்சாச்சு. இதுலேயும் அப்படியே தான் நல்ல கிளாத் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லைனிங் வந்து இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான். இது வந்து ஃப்ரண்ட்டு டாட் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து முன்னாடி கழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். நம்ம இப்படி வச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்படி மாற்றி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. அதாவது ஆம்கோல்னா ஆம்கோல் சைடு, கழுத்துன்னா கழுத்து சைடு, அப்படி தான் வரணும். அப்படி தான் தைக்கணும் நம்ம. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து அப்படி இன்விசிபிள், இதையும் வந்து இன்விசிபிள் பண்ணலாம். இன்விசிபிள் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த முன்னாடி கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு அப்படியே ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கழுத்து இது நம்ம தைக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாங்க கரெக்டாக தைக்கிறோமான்னு. ஒன்று தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து இப்படி வரும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் ஆப்போசிட் சைடாக வரும். இப்போ ரெண்டே வந்து தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். இதை அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த அர்கட் போட்டுக்குங்க.
இது அர்க்காட் போட்டால் தான் ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி 2 சைடும் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அர்க்காட் போட்டுக்கலாம். மறுபடியும் கரெக்டாக, அதாவது கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருக்கும். ஸோ அதை மறுபடியும் ஒரு தையல் போட்டு அழகாக கொண்டுட்டு வந்துக்கலாங்க. ஏன்னா ஒரு தையல் மட்டும் இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால இன்னொரு தையல் போடுறதுனால தப்பு இல்லை. ஸோ இன்னொரு தையல் போட்டாச்சு. இப்போ இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி விரிச்சுக்குங்க. விரிச்சிட்டு இப்போ வந்து இது மேலே அப்படி அமுக்கு தையல் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்படி எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா அழகான நெக் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக் நீட்டாக எடுத்து விட்டுட்டு பாருங்க, சுற்றி வர ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சைடு பூரா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கலாம். டாட் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு டாட் பிடிச்சாச்சு. 4 டாட்டுங்கும் போது இங்கே ஒன்று வரணும். அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒன்று வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டாட் பாருங்க. இந்த இந்த சென்டர் பாயிண்ட்டு இதையும் பாருங்க, இந்த மாதிரி நீளமாக இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்படி இப்படி கோடு போட்டுக்குங்க, கரை போட்டுக்குங்க. பாருங்க இப்படி கோடு. இது வந்து இவ்வளவு நேரத்துக்கும் இது இவ்வளோ நேரத்துக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பண்ணிக்கலாம். இன்னும் இது ரெண்டையும் வந்து மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த 4 டாட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு 4 இன்ச்சு விட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்து அப்படி தையல் போட்டுக்கலாம். இதில் ஈஸியான மெத்தடுங்க 4 டாட்டுங்கிறது. ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்துக்குங்க. தைக்கும் போதெல்லாம் பேக் ஸ்டிச் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ 1 2 3 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கணும், அதாவது ஆம்கோல் டாட்டு. இந்த இந்த பெரிய டாட் இருக்குல்லையா, அந்த டாட் இப்படி பிடிச்சிங்கனாலே இந்த ஆம்கோல் டாட் கரெக்டாக வந்துடும். ஸோ இதையும் வந்து ஒரு 4 இன்ச் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டாட் வந்துருச்சு பாருங்க. 1 2 3 4 டாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 4 டாட் ப்ளவுஸு சரிங்களா. அடுத்து அந்த அந்த சைடும் தைச்சிக்கலாம். சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். பட்டி வந்து எப்படி இன்விசிபிளாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது பட்டி வந்து நம்ம இடுப்பிறக்கம் ஜாஸ்தி பண்ண சொல்லியிருக்காங்க, ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பட்டி இருக்குன்னா, கொஞ்சம் தையலுக்கு இது விட்டுடலாம். தையலுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு இது விட்டுடலாம் கீழே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டி துணி வந்து இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த இந்த லென்த்து எவ்வளோ இருக்கோ, இந்த கப் சைஸ் லென்த்து ஃப்ரண்ட் சைடு அந்த அளவுக்கு வந்து நம்ம பீஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் தையலுக்கு மட்டும் விட்டுடலாம். ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்ட்ரு, இந்த ஆம்கோலு, இந்த ஷோல்டரெல்லாம் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இழுத்து இப்படி நீட்டாக வச்சுட்டு இப்போ வந்து இப்படி இதை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இதுதான் இப்போ பட்டியினுடைய உயரம். இதோட வந்து கொஞ்சம் தையலுக்கு நம்ம 1/2 இன்ச் சேர்த்து விட்டு தையலுக்கு கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அர்க்காட் போட்டுக்கலாம்.
ஃப்ரண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அர்க்காட் போட்டுக்கணும், நம்ம மறக்காமல் நீட்டாக வெட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பட்டியினுடைய அளவு வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தில் வச்சு அடித்து நம்ம திருப்பிக்கலாம் ஒவ்வொரு சைடும். இப்போ நல்ல பக்கம் இது வச்சுக்கலாம். இந்த பட்டி துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்படி வச்சு தையல் போட்டு திருப்பிக்கலாம் அடிச்சு. அதே மாதிரி இது சைடில் வரதா இருந்தாலும் இதுலேயும் சைடில் தான் வரணும். முன்னாடி துணினா முன்னாடி தான் வரணும். இதுவும் இப்படி தான் ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். நல்லா கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு இதை அப்படியே மடித்து மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அளவில்லாமல் தான் இப்போ தைச்சிருக்கோம் நல்ல கிளாத் எடுத்து. இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு இது நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்புக்கே வந்து கரெக்டாக இப்படி வெட்டிக்கலாம். அவ்வளோ வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் துணியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கங்க. இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நல்ல பக்கத்து மேலேயே இந்த நல்ல பக்கத்தை இப்படி வைக்கணும். வச்சு இதை அப்படியே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுவிட்டோம். போட்டுட்டு இது இப்படி விரிச்சுக்குங்க. விரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி திருப்பிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே மடிச்சுட்டு போகலாம். இப்படி மடித்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தையல் போட்ட இடம் வரும். அப்போ இந்த லைனிங் எடுத்து இதில் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கும் போது இப்படி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இப்படி வச்சு இது ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே ஒன்று வச்சு தையல் போட்டுக்கலாம். அப்படி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கரெக்டாக துணி சிக்காமல் இருக்குதான்னு பார்த்துட்டு நீட்டாக தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து உள்ளே இருக்கிற துணியை அப்படியே எடுத்துக்கலாம், இழுக்கலாம் வெளியில். பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா அழகாக வந்துடும் துணி. அவ்வளோதான், இன்விசிபிள் ஆயிடுச்சு பாருங்கள். நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். பின்னாடி சைடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இன்விசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடும் வந்து நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ 2 சைடும் வந்து இன்விசிபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பட்டி இருக்கு இல்லையா, ஹூக்கு பட்டி, அது ரெண்டையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்படி வச்சு பார்த்துக்கலாம். 2 வந்து ஒயரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 2 ஒயரும் கரெக்டாக இருக்குது. நீட்டாக இந்த பிசிறு நூலெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பட்டன் பீஸ் வைக்கலாம். இந்த ஒயரத்துலேருந்து இந்த ஒயரத்துக்கு ஒரு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பாக்கி கட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸ் மட்டும் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து கொக்கி வைக்கிற இடம். கொக்கி வைக்கிற இடத்துக்கு 2.5 இன்ச் எடுத்தால் போதும். ஸோ அந்த 2.5 இன்ச் எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்படி 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி கொக்கி பீஸ் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கொக்கி பீஸ்க்கு 2.5 இன்ச் எடுத்தால் போதும். அது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொக்கி வைக்கிற இடம் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு. நீட்டாக பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, தையல் மேலேயே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு மேலே எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு, இதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு துணியை விட்டுட்டு பாருங்கள், இது இப்படி வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி இதையும் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பொட்டிக்லாம் இப்படி தான், தையலே சைடில் தெரியாத அளவுக்கு தான் தைப்பாங்க. இப்போ இதையும் வந்து இப்படி திருப்பிக்குங்க. இந்த சைடை வந்து இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு மேலே வந்து அப்படியே ஒரு தையல் அமுக்கு தையல் போட்டுருங்க. அமுக்கு தையல் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்படி திருப்பிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இது இப்படி மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த தையல் கொண்டு வந்து அப்படியே திருப்பி நீளமாக இப்படியே திருப்பி பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கும். அவ்வளோ. இப்போ பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை இன்ச் எடுத்துருக்கேன் பாருங்கள், 5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த 5 இன்ச்சை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இந்த பீஸில் வச்சு அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடு எடுத்து விட்டுட்டு முன்னாடி திருப்பிக்கலாம். முன்னாடி திருப்பி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடித்து இப்படி ஒரே இது தான் இப்படியே மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து சென்டர்லேருந்து அப்படியே தையல் போட்டுடலாம். இப்படி மடித்து இப்படி சென்டரில் வந்து தையல் போடலாம். அவ்வளோ. இப்போ இது ரெண்டும் வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டு கரெக்டாக ஹைட் கரெக்டாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹூக் வைக்கணும். மார்க் பண்ணிக்கலாம். 1 இந்த சைடு 1, 2 சென்டரில் 1, இதுக்கும் சென்டரில் 1. இப்போ நம்ம தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்படி இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி வி மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் வரணும் இப்படி வி மாதிரி. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து இப்படி இப்படி வி மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நல்ல பேக் ஸ்டிச் 2-3 ஸ்டிச் போட்டுக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து கொக்கி மாட்டுறது வி பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வி பட்டி வந்து வைக்கிறப்போ 5 பட்டி வச்சுக்கலாம். 5 ஹூக்குக்கு 5 எண்ணம் வைக்கணும். பாருங்க 3 ஆச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக பழகிக்கலாங்க. ஈஸியாக ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக தைச்சி பழகிக்கலாம். கஸ்டமருக்கெல்லாம் தைச்சி கொடுக்கலாம். நீங்களும் தைச்சிக்கலாம் உங்கள் ப்ளவுஸுகளை. நீங்கள் மட்டும் நல்ல பேக் ஸ்டிச் 2-3 போட்டுக்கங்க, அவ்வளோதான். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு.
பார்த்திங்கன்னா அடுத்து ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி அதோட அட்டாச் பண்ண முடிஞ்சுது. இப்போ கரெக்டாக இந்த பொசிஷன் கரெக்டாக வச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நெக் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்ல பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்குங்க ஷோல்டருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஷோல்டரு 2 சைடும் வந்து நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கலாங்க. பாருங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வந்து ஒரு சைடு இந்த மாதிரி போட்டுக்கணும். அதாவது மேலே பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். லைனிங் கிளாத் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் நல்ல பக்கம் போட்டுட்டு இதே மாதிரி வந்து இந்த சைடும் வரணும். ஆப்போசிட்டு ஷோல்ட்ரு பேக் சைடு ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். அதான் ஆப்போசிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீட்டாக எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சு இது 2 ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து கையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து தைக்கணும். ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எது கட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். இந்த சைடு தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வருது. நம்ம குடஞ்சி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு தான் முன்பக்கம் வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சு இது நம்ம சென்டர் பாயிண்டில், அதாவது ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்படியே திருப்பி மறுபடியும் தைச்சிக்கலாம். அப்படியே திருப்பி இந்த தையல் அப்படியே ஓட்டிக்கலாம். தையல் போட்டு சென்டரில் வந்து நிறுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கலாம், 2 சைடும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறோம். இது வந்து கொக்கி மாட்டுறது, இது கொக்கி வைக்கிற இடம். கொக்கி மாட்டுறது மட்டும் தனியாக இருக்கணும். கொக்கி வைக்கிறது அந்த எண்டில் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இந்த கொக்கி பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து தான் அளவெடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்த விட்டுறணும், அதாவது மாட்டுறதை விட்டுறணும். இந்த கொக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த இதுலேருந்து இது வரைக்கும் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவு பேக் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறது நம்ம என்ன தான் வந்து இடுப்பு வந்து இங்கே டாட் பிடிச்சாலும் கம்மி பிடிச்சாலும் எச்சு பிடிச்சாலும் 2ஆக இப்படி மடிச்சுக்குங்க. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த முதுகு எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோ. இப்போ இது வந்து ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். அதில் பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க, 2-3 ஸ்டிச்சு.
ஸ்லீவ் கிட்ட பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இந்த ஃப்ரண்ட்டு மார்க்கும் பேக் மார்க்கும் ரெண்டு இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சு நீளமாக அப்படி தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி 3 தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கி மட்டும்தான் வைக்கணும். வச்சா முடிஞ்சுது. இதுதான் பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ள பூரா வந்து இன்விசிபிள் தான். உள்ள பூரா இன்விசிபிள் தான், பேசுகிறே தெரியாது. சைடில் வந்து நம்ம ஓவரில் கடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடுப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, ரெண்டு ஈவனாக இருக்குது. அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லைங்களா, உங்களுக்கு அந்த கட்டிங் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் நான். பாருங்கள், இப்போ ரெண்டு ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிங்க. இந்த வீடியோ படித்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த கட்டிங்கில் பார்க்கலாம். 41 இன்ச்சு சைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் நான் உங்களுக்கு. இன்னும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் கட்டிங்கு, சாதா கட்டிங், கிராஸ் கட்டிங் சாதா ப்ளவுஸ்லேயே, லைனிங்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு டைம் நான் போடுறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸு. தேங்க்யூ.